ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாஷாஸ் கிச்சன் vlog. இன்றைக்கி நம்ம vlogல திருவண்ணாமலையிலேருந்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லாருமே வந்து ஈதுக்காக ஊருக்கு போயிருந்தோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னோடய ப்ரீவியஸ் vlogல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ரம்ஜான்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு மொட்டை எடுக்கிற வேலை, அப்புறம் நாகூர் போகிற வேலை, அன்னை வேளாங்கண்ணி போனோம். இது எல்லாமே வந்து ட்ராவல் vlogல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் இப்போது பேக் டு சென்னை ஆகிட்டுருக்கோம். ஸோ திருவண்ணாமலைக்கிலேருந்து காலையில் ஒரு 5:45க்கெலாம் கிளம்பிட்டு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு 8:30 9 வரைக்கும் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டே இருந்துச்சு வண்டி. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பசி வந்துருச்சு, ஏன்னா காலையில் எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்றதுனால. ஸோ இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்க் பண்ணிவிட்டு வண்டியை உள்ளே சாப்பிட்றதுக்காக போனோம். அரவுண்ட் ஒரு 9 இருக்கும். திருவண்ணாமலையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இது. நல்லா இருந்துச்சு. ஹோட்டல் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. உள்ளே போயிட்டு இட்லி, பொங்கல், பூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு, பொங்கல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பக்கத்துலேயே கடைகளெல்லாம் இந்த மாதிரி ஸ்டால் இருந்துச்சு. இங்கே செகப்பரிசி, அப்புறம் வந்து ஆர்கானிக் ஃபுட்ஸ்லாம் நிறையா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போல்லாம் நிறையா ரெஸ்டாரண்ட்ஸில் முன்னாடி இந்த மாதிரி ஸ்டால் வச்சு அதில் ஆர்கானிக் ஃபுட்லாம் நிறைய விற்கிறாங்க. அதில் வந்து கருப்பட்டி, அப்புறம் இஞ்சி மரப்பா, அப்புறம் வந்து இந்த மாதிரி தேனில் போட்ட ஆம்லா அதெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நிறைய ஆர்கானிக் ஐட்டம்ஸ், நம்ம ஆயுர்வேதாவில் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் அதில் இருந்துச்சு. நான் எதுவும் வாங்கலை, பட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சூப்பரான டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் காஃபி குடித்தாச்சு. குடித்ததுக்கப்புறமா வந்து இப்போ நாங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஊஞ்சல் இருந்துச்சு. ஸோ பிள்ளைங்களை, பெரியவங்களை எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் பாப்பா வந்து ஊஞ்சல் ஆடி வச்சுட்டு இருந்தேன். பாப்பா ஊஞ்சல் ஆடுறாலோ இல்லையோ, எனக்கு ஊஞ்சல் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நானும் அவங்க சாக்க சொல்லிவிட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நாங்கள் இங்கே தான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே விளாண்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கே மணி பார்த்திங்கன்னா 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மத்தியானம் வந்து தயிர் சாதம் செஞ்சுட்டேன். ஸோ வெறும் தயிர் சாதம் தான் சாப்பிட்டோம். சாப்பாடு வடிச்சிட்டு, ஏன்னா வீட்டுக்குள்ளே 12 மணிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா தயிர் ஒரு 10 ரூபா பாக்கெட் தயிர் வாங்கிட்டு வீட்டில் வந்து ஊறுகாய் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு வந்து சாப்பிட்டுட்டோம் நைட் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பா கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தா. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு எதுவுமே இல்லை. அதனால் வந்து சரி மத்தியானமும் வந்து வெறும் தயிர் சாதம் சாப்பிட்டோம் அப்படின்றதுனால 8 மணிக்கெலாம் பசி எடுத்துருச்சு. ஸோ சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கடையில் போய் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எஸ்எஸில் போய் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு பக்கத்தில் எஸ்எஸ் பிரியாணி இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் ஏற்கனவே நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம். அது என்ன தான் நம்ம வெளியே வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் செய்கிற ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு தனி டேஸ்ட்டே உண்டு. ஸோ வீட்டில் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். நான் வீட்டில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி தயார் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து சிக்கன் வந்து பாயில் பண்ணி போட்டிருந்தாங்க. சிக்கன் ஃப்ரை பண்ணியும் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போதைக்கு வந்து ஊர்லேருந்து வந்த டயர்டில் வந்து எதுவுமே செய்கிற மாதிரி இல்லை. அதனால நாங்கள் வந்து எல்லாமே வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 டேஸ் வந்து எல்லோரு கூடயும் இருந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோமே. இப்போ வந்து மறுபடியும் வந்து எல்லோரும் கொஞ்சம் நம்ம பேக் டு ஃபார்ம் ஆகிட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம், தனியாக வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரே கவலையாக இருந்துச்சு. அண்ட் அது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட எனர்ஜி லெவல் அப்படியே வந்து ட்ராப் பண்ணுச்சு. ஸோ ஒரு 4-5 நாளாக நல்லா கலன்னு பேசி சிரிச்சிட்டு திடீர்னு வந்து இந்த மாதிரி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிக்னஸ் இருந்துச்சு. ஸோ
ஸோ எப்படி சொல்கிறது, ஸோ அந்த சிக்னஸ்னாலே வந்து உடம்பு பாதி டயர்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பட் ஆஸ் ஆன் என்ன நடந்தாலும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு திரும்பி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு எல்லாம் படுத்து தூங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா எல்லா சிக்னஸும் போயிடுச்சு, எல்லாம் ஃப்ரெஷ் மார்னிங் ஆயிடுச்சு. எல்லாம் எழுந்திரிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட ரொட்டீன் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா வந்து சுத்தமாக வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் காலி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். கருவேப்பிலை கொத்தமல்லி கூட சுத்தமாக இல்லை. ஸோ பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் கொஞ்சம் வாங்கிட்டு, அதே மாதிரி காலையில் எந்திரிக்கும் போதே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கோல்டு பிடிச்சிருச்சு. எனக்கும் கோல்டு, அவங்களுக்கும் கோல்டு, தொண்டையெல்லாம் ஒரே கரகரன்னு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி லன்ச்சில் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா சூப் வச்சு குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் வாங்குகிற டப்பாலாம் சும்மா நம்ம அப்படியே தானே தூக்கி போடுறோம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டப்பாஸில் நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து அப்படியே கவரில் வைக்கிறதோட இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் டப்பாஸில் வச்சோம் அப்படின்னா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் டப்பாவெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். ஏற்கனவே 2 டப்பா வந்து நான் கழுவி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த டப்பா கிடைக்குதான்னு பார்த்து எடுத்துகிட்டு அதிலே வந்து நம்ம கொத்தமல்லி, புதினா என்னென்ன வாங்கிட்டு வந்தோமோ எல்லாத்தையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருந்தேன். இப்போ வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன். பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கிறதுனால நல்லா லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா வருது. ஒரு வாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா கூட ஒரு வாரம் வரைக்குமே நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் இப்போ நான் வந்து லஞ்சுக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லஞ்சில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்கன் சூப் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே இது பாயில் பண்ணது, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு பாக்கி இருக்கிறதுல குழம்பு வச்சுட்டேன். இந்த குழம்பு வந்து தேங்காய் போடாமல் வச்சுருக்கேன். இது வந்து சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்காய் இல்லாமலே இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் சாப்பாடு வெறும் வெங்காயம் வச்சு சாப்பிட்டாலே அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாங்கள் லஞ்ச் செஞ்சுட்ருக்கும்போது பாப்பா எங்கேயோ விளாண்டுட்டு இருந்தா. குழந்தைங்க வந்து எப்போயுமே டயர்டாக மாட்டாங்க. நமக்கு தான் வந்து சிக்னஸ் வந்துடுது வெளியே போயிட்டு வந்தால், அப்புறம் வந்து வீட்டில் சமையல் செய்யும்போது, வேலை செய்யும்போது. பட் பிள்ளைங்கள்லாம் எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு எனர்ஜி நம்மளுக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் நானும் வந்து நினச்சிட்ருக்கேன். ஸோ லன்ச்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு வந்து தோசை ஊற்றி இருக்கிற சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டோம். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட இந்த ட்ராவல் டே வந்து முடிஞ்சது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி vlog வீடியோஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.